ஒரு பெரியவர் அரச மரத்தின் அடியில் அமர்ந்து கடவுளை தியானித்துக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு மாணவன் சென்றான். அம்மாணவன் மிடுக்கும் சொல் துடுக்கும் உடையவனாக காட்சியளித்தான். ஐயா பெரியவரே, ஏன் உட்கார்ந்து கொண்டே தூங்குகிறீர்? சுகமாக படுத்து தூங்கும் என்றான். தம்பி, நான் உறங்கவில்லை, கடவுளை தியானிக்கின்றேன். ஓ, கடவுள் என்று ஒன்று உண்டா? ஐயா, நான் எம்ஏ படித்தவன். நான் மூடன் அல்லன், நல்லறிவு படித்தவன். கடவுள் கடவுள் என்று கூறுவது மூடத்தனம். கடவுளை நீர் கண்ணால் கண்டீரா? தம்பி, காண முயல்கின்றேன். தீண்டி இருக்கிறீரா? இல்லை. கடவுள் மீது வீசும் மனத்தை மூக்கால் முகர்ந்திருக்கின்றீரா? இல்லை. ஐயா, இதென்ன மூட நம்பிக்கை? உம்மை அறிவற்றவர் என்று கூறுவதில் என்ன தடை? கடவுளை கண்ணால் கண்டறில்லை, மூக்கால் முகர்ந்ததும் இல்லை, கையால் தொட்டறில்லை, காதால் கேட்டறில்லை. இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அரிய நேரத்தை வீணடிக்கின்றீரே. உம்மை கண்டு நான் பரிதாபப்படுகின்றேன். உமக்கு வயது முதிர்ந்தும் மதிநலம் முதிரவில்லையே, பாவம். உம்மை போன்றவர்களை காட்சி சாலையில் வைக்க வேண்டும். கடவுள் என்றீரே, அது கருப்பா சிவப்பா? அது சரி தம்பி, உன் சட்டை பையில் என்ன இருக்கிறது? அதுவா, தேன் பாட்டில். ஓ, தேன் பாட்டிலா? தேன் இனிக்குமா கசக்குமா? என்ன ஐயா, இது கூட உமக்கு தெரியாதா? சுத்த மக்கு பிண்டமாக இருக்கிறீர். உலகமெல்லாம் உணர்ந்த தேனை இனிக்குமா கசக்குமா என்று வினாவுகிறீரே. உணவுப் பொருட்களிலேயே தேன் தலைமை பூண்டது. இது அருந்தேன், இதை அறிந்தேன் என்று எவன் கூறுவான்? அதற்காக இருந்தேன் என்பான். தேன் தித்திக்கும், இதை எத்திக்கும் ஒப்புக்கொள்ளும். தம்பி, தித்திக்கும் என்கின்றாயே, அந்த இனிப்பு கருப்பா சிவப்பா? சற்று விளக்கமாக விளம்பு. நீ நல்ல அறிஞன். மாணவன் திகைத்தான். தித்திப்பு என்ற ஒன்று கருப்பா சிவப்பா என்றால் இந்த கேள்விக்கு என்ன விடை கூறுவது என்று திக்கு திணறினான். ஐயா, தேனின் இனிமையை எப்படி இயம்புவது? இதை கண்டவனுக்கு தெரியாது, உண்டவனே உணர்வான். பெரியவர் புன்முறுவல் பூத்தார். அப்பா, இந்த பௌத்திக பொருளாக ஜடவஸ்துவாக உள்ள தேனின் இனிமையையே உறக்க முடியாது. உண்டவனே உணர்வான் என்கின்றாயே. ஞானப் பொருளாக அனுபவ வஸ்துவாக விளங்கும் இறைவனை அனுபவத்தால் தான் உணர்தல் வேண்டும். தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல், ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்றார் பரம ஞானியாகிய திருமூலர். மாணவன் வாய் சிறிது அடங்கியது. பெரியவரே, எனக்கு பசிக்கிறது, சாப்பிட்டு விட்டு வந்து உம்முடன் உரையாடுவேன். தம்பி, சற்று நில். பசி என்கின்றாயே, அதை கண்ணால் கண்டிருக்கின்றாயா? இல்லை. என்ன தம்பி, உன்னை அறிஞன் என்று நீயே கூறிக்கொள்கின்றாய்? பசியை கண்ணால் கண்டதில்லை, மூக்கால் முகர்ந்ததும் இல்லை, கையால் தொட்டதில்லை. அப்படியிருக்க அதை எப்படி நம்புவது? பசி பசி என்று உரைத்து உலகத்தை ஏமாற்றுகிறாய். பசி என்று ஒன்று கிடையவே கிடையாது. இது சுத்தப் பொய். பசி என்று ஒன்று இருக்கிறது என்று கூறுபவன் முட்டாள். உனக்கு இப்போது புரிகிறதா? பசி என்ற ஒன்று அனுபவ பொருள். அது கண்ணால் காண முடியாததன்று. அதுபோல்தான் கடவுளும் அனுபவ பொருள். அதை தவம் செய்து மட்டுமே உணர முடியும். மாணவன் உடம்பு வெறுத்தது, தலை சுற்றியது. பெரியவர் கூறுவதில் உண்மை உள்ளது என்பதை உணர்ந்தான். என் அறியாமையை உணர்கின்றேன். இருந்தாலும் ஒரு சந்தேகம். கடவுளை கண்ணால் காண முடியுமா? உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி. தம்பி, இந்த உடம்பை நீ கண்ணால் பார்த்திருக்கிறாயா? என்னையா, என்னை சுத்தம் மடையன் என்றா கருதுகிறீர்? எனக்கென்ன கண்ணில்லையா? இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன். தம்பி, நான் உன்னை மூடன் என்று ஒருபோதும் கருத மாட்டேன். நீ அறிஞன்தான், ஆனால் அறிவில் விளக்கம்தான் இல்லை. கண் இருந்தால் மட்டும் போதாது, கண்ணில் ஒளி இருக்க வேண்டும். காது இருந்தால் மட்டும் போதுமா? காது ஒலி கேட்பதாக அமைய வேண்டும். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதில் நுட்பமும் திட்பமும் இருத்தல் வேண்டும். உடம்பை நீ பார்த்திருக்கிறாய். இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகிறதா? ஆம், நன்றாக தெரிகிறது. அப்பா, அவசரப்படாதே. எல்லாம் தெரிகிறதா? என்னையா தெரிகிறது தெரிகிறது என்று எத்தனை முறை கூறுவது? எல்லாம் தான் தெரிகிறது. தெரிகின்றனவா? ஆம், தெரிகின்றன. முழுவதும் தெரிகின்றனதா? அவன் சற்று எரிச்சலுடன் உரத்த குரலில், முழுவதும் தெரிகிறது. தம்பி, உடம்பின் பின்புறம் தெரிகிறதா? மாணவன் விழித்தான். ஐயா, பின்புறம் தெரியவில்லை. என்ன தம்பி, முதலில் தெரிகிறது தெரிகிறது என்று பன்முறை பகர்ந்தாய், பின்னே பின்புறம் தெரியவில்லை என்கின்றாய். நல்லது. முன்புறம் முழுவதுமா தெரிகிறதா? முன்புறம் முழுவதும் தெரிகிறதே. அப்பா, அவசரப்படக்கூடாது. முன்புறம் எல்லா பகுதியும் காண்கின்றாயோ? நிதானித்து கூறு. எல்லா பகுதியும் காண்கின்றேன். எல்லாம் தெரிகிறது. தம்பி, இன்னும் ஒரு முறை சொல். எல்லாம் தெரிகிறதா? நன்கு சிந்தனை செய்து சொல். ஆம், நன்றாக சிந்தித்தே சொல்கிறேன். தம்பி, முன்புறத்தின் முக்கியமான முகம் தெரிகிறதா? மாணவன் துணுக்குற்றான். நெருப்பை மிதித்தவன் போல் துள்ளினான். தன் அறியாமையை உண்ணி உண்ணி வருத்தலானான். தனிந்த குரலில் பணிந்த உடம்புடன், ஐயனே, முகம் தெரியவில்லையே என்றான். குழந்தாய்,
இந்த ஊன உடம்பின் பின்புறம் முழுவதும் தெரியவில்லை, முகமும் தெரியவில்லை. நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டனை. கண்டேன் கண்டேன் என்று பிதற்றுகிறாய். அப்பனே, இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் சொல். ஐயனே, இருநிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இருபுறமும் தெரியும். தம்பி, இந்த உன் உடம்பை முழுவதும் காண்பதற்கு இருநிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல் ஞானமே வடிவாயுள்ள கடவுளை காண்பதற்கும் இருநிலை கண்ணாடிகள் வேண்டும். ஐயனே, அந்த கண்ணாடிகள் எந்த கடையில் விற்கின்றன? சொல்லுங்கள், இப்போதே வாங்கி வருகின்றேன். பெல்ஜியத்தில் செய்த கண்ணாடியா? அப்பனே, அவை பெல்ஜியத்தில் செய்ததன்று, வேதகமத்தில் விளைந்தவை. ஞான மூர்த்தியை காண இருநிலை கண்ணாடிகள் வேண்டும். ஒரு கண்ணாடி திருவருள், மற்றொன்று குருவருள். இந்த திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காண முடியும். தம்பி, திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலமே பெற வேண்டும். திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை என்று